குரூப்ல உங்களோட குரூப்ல போட்டிருக்கிறேன் PDF. சரி, நான் GIS GPS RS பகுதியிலிருந்து எங்களுக்கு எப்படி எக்ஸாமுக்கு இந்த தடவை லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாமுக்கு எப்படி வரையலும்னு எதிர்பார்க்க கேள்விகள் மாதிரி தான் எங்களோட டீம் எடுத்து போட்டிக்கிறேன். அந்த வகையில நாங்க இந்த தடவை GIS RS போன்ற பகுதிகளை எதிர்பார்த்து நிற்கிறோம். அதுல நாங்க எல்லாரும் கதைக்கோணும். நான் இந்த கேள்விக்கான விட எப்படி எழுதுறேன்னு நீங்கள் எனக்கு சொல்லணும். சரியா? ஓகே மிஸ். இப்ப GIS செல்ல புவியியல் தகவல் முறைமை நீங்க ஃபுல்லா கொடுக்கணும். GIS GPS RS நீங்க அப்படி ஷார்ட்டா கொடுத்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு இங்க மார்க்ஸ் வர சான்ஸ் குறைவா இருக்கும். அந்த வகையில நாங்க தமிழால எழுதுறேன்டா புவியியல் தகவல் முறைமை என்பதனால் கருதப்படுவது யாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா உங்களுக்கு எப்படி ஆன்சர் எழுதலும்? எல்லாரும் பேசுங்க. பொருள் மென்பொருள் என்பவற்றை பயன்படுத்தி தரவுகளையும் தகவல்களையும் சேமிச்சு களஞ்சியப்படுத்தி பகுப்பாய்வு செய்து மற்றும் உட்படுத்தி வெளியீடு செய்வது செயல்முறை தொகுதி GS என சொல்லலாம். வேற யாராலும்? புவி சார்ந்த அனைத்து தரவுகளையும் திறன்மிக்கதாக பெறுதல், உள்ளீடு செய்தல், திறனாக மாற்றியமைத்தல், வரைபடம் தயாரித்தல், முகாமை செய்தல், பகுப்பாய்வு செய்தல், காட்சிப்படுத்தல் என்பவற்றுக்காக கணினி வன்பொருள் மென்பொருள் புவியியல் தரவுகள் மற்றும் பயனர்களை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தரவு. ஓகே, குட். வேற யாராலும் சொல்றதுக்கு? GIS என்பது கணினி வன்பொருள் மென்பொருளினை பயன்படுத்தி நிலத்தின் இடரீதியான தொடர்புபடும் தகவல்களை திறன்மிக்கதாக பெறுதல், தேக்கி வைத்தல், தேவைக்காக இற்றைப்படுத்தல், கையாளுதல், பகுப்பாய்வு செய்தல், காட்சிப்படுத்தல் என்பவற்றிற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட திரட்டு அம்சமே GIS ஆகும். ஓகே, எழுதுற மெத்தட் விளங்கிக்கிறதானே? அதுல முக்கியமாக வர வேண்டிய பாயிண்ட்ஸ் தெரியுமா எல்லாருக்கும்? GIS நாங்க இப்ப ஜியோகிராபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு நாங்க செல்ல புவியில ஏதாவது ஒரு நோக்கம் உண்டு ஒரு ஆய்வாளனுக்கு இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில புவியிட மேற்பரப்புல இடம் சார்ந்தது இடம் சாராதது, அதாவது புவியில அனைத்து தகவல்களையும் திரட்டி சேமிக்க வேண்டும். ஒன்னாவது திரட்டணும், அதுக்கு பிறகு சேமிக்க வேண்டும், அதுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அதை எப்படி பகுப்பாய்வு செய்ய வேண்டும், அதுக்கு பிறகு அந்த பகுப்பாய்வு செய்யப்பட்ட அதை பரப்புவதற்காக வேண்டி வன்பொருள், கணனீட வன்பொருள், மென்பொருள், தரவு, மக்கள், நிறுவனங்கள் மற்றும் நிறுவன ஏற்பாடுகள் ஒரு அமைப்பாகத்தானாம் இந்த GIS காணப்படுகிறது. என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் வருது? வன்பொருள், மென்பொருள், தரவு, பயனர்கள். GIS கூறுகள் அஞ்சையும் சேர்த்து எழுதிட்டு தரவொண்ட புவியிட மேற்பரப்புல காணப்படுகின்ற இடம் சார்ந்த இடம் சாரா தரவுகள் அது முக்கியமா வரணும். அது எப்படி நாங்க சேகரிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும், அதை நாங்க அனலைஸ் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அதை நாங்க அதுக்கு பிறகுதான் அந்த புவியியல் தகவல் முறைமையிட கூறுகளை நாங்க கொண்டுதான் நாங்க அதை காட்சிப்படுத்துக. இந்த திரட்டு முறைமைக்கு தான் சொல்லுக GIS. எல்லாருக்கும் விளங்கினா இது? இப்படி கேள்வி வந்து எழுதலும் தானே? அடுத்த கேள்விக்கு போமா? அப்ப சரி மிஸ்.
அடுத்தது நாங்க ஜிஐஎஸ் புவியியல் தகவல் முறைமையிட இப்ப சாதனங்கள் அதாவது கூறுகள் காணப்படுகிறது தானே. என்னென்ன கூறு காணப்படுகிறது? கணனி, வன்பொருள், மென்பொருள், தரவு, முறைமை, பயனர், வன்பொருள், மென்பொருள், தரவு, மக்கள், பயனி மக்களும் உண்டு. அப்படியா? முறைமை, மெத்தட்ஸ் அது வேற. அது வேற. ரைட். இப்ப எல்லாரும் கிளியரா? அந்த 5 கூறுகளும் தெரியுமா? வன்பொருள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, மெத்தட்ஸ், பீப்புள். நீங்க இங்கிலீஷால எழுதினதுக்கு நோ இஷ்யூ, ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு. நீங்க அத தமிழால எழுதவும் மேலும் இங்கிலீஷால எழுதவும் மேலும். சரியா? ஓகே மிஸ். அந்த கூறுகள்ல இப்ப அடுத்த கேள்வி வருகிறது. புவியியல் தகவல் முறைமையில வெளியீட்டு சாதனங்கள் அவுட்புட் டிவைஸ்ல சரியா 3னே சுருக்கமாக விளக்குக. இது படிச்சிருக்கிறா நீங்க எல்லாரும்? இப்படி இன்னொரு கேள்வி படிச்சிருக்கிறா? படிச்சிக்கிறேன். இதுக்கு எப்படி நீங்க வரும்? அதுல திரை, அச்சுப்பொறி அதில் தானே. சொல்லுங்க. அதுதான் வருகிறது. அவுட்புட் வெளியாக்குது. நாங்க இப்ப கம்ப்யூட்டர் ஒன்றுக்கோ உள்ளுக்கு போடுவத செல்லல, வெளியில எப்படி அது நாங்க ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளுக்கோ தரவொண்ட உள்ளிட்டா அது எங்களுக்கு எப்படி அது காட்சிப்படுத்துது. அந்த காட்சிப்படுத்துறதுக்கு எந்த கொண்டு நாங்க அது காட்சிப்படுத்துது? மானிட்டரை கொண்டு, திரைய கொண்டு காட்சிப்படுத்துது தானே. அதே மாதிரி இப்ப நாங்க வரசல் அடுத்தது என்னத்தைய கொண்டு எடுக்கலும் எங்களுக்கு அது அவுட்புட்டா வருகுது. ஏதாவது இன்னொண்ட சொல்லுங்க. அச்சுப்பொறி. அச்சுப்பொறி, பிரிண்டர். அடுத்தது பிளோட்டர். பிரிண்டர் பெரியது பிளோட்டராக காணப்படுகிறது. அதுக்கு பிறகு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். அது எப்படி காட்டுது? மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அது தெரியுமா? மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் பிள்ளைகள் ப்ரொஜெக்டர் ஒருத்தர் சொல்லுங்க, விளங்கப்படுத்திடுங்க. அத திரைய விளங்கப்படுத்தலும் ஒருத்தருக்கு. கணனிட அந்த கணனி திரைண்டா எழுதி கொள்ற நீங்கள். நான் செல்லவா? கணனிட திரை சரியா? வெளியீட்டு சாதனங்கள்ல கணனிட திரை. இது GIS மிக முதன்மையான மற்றும் உடனடி வெளியீட்டு சாதனமாகும். கணனியினால் செயலாக்கப்பட்ட டிஜிட்டல் வரைபடங்கள், முப்பரிமாண மாதிரிகள், அட்டவணைகள் மற்றும் வரைவுகளை நேரடியாகவும் துல்லியமாகவும் திரையில காண்பிக்க இது பயன்படுத்தப்படுகின்றது. இப்படித்தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஐடியா வந்த உங்களுக்கு? மிஸ் அச்சுப்பொறிக்கு ஒருக்கா சொல்லலுமா? ரைட். நான் இப்ப அச்சுப்பொறிக்கு அடுத்ததுக்கு சொல்றேன்னு. ஆய்வறிக்கைகள் மற்றும் அன்றாட பயன்பாடுகளுக்கான வரைபடங்களை அச்சிட பயன்படுகின்றது.
ஜிஐஎஸ் பகுப்பாய்வுகளின் இறுதி முடிவுகள் வரைபடங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தரவு அட்டவணைகளை ஏனையோருடன் பகிர்ந்து கொள்வதற்காக A4 அல்லது A3 அளவில் தாள்களில் அச்சிட்டு வழங்குவதற்கு இது பயன்படுகின்றது. அப்ப இந்த மெப் வருகுதையா, உங்களுக்கு பெரிய மெப்புகள் வருகுது, அதெல்லாம் எதுல வருது? பிரிண்டர் பண்ணி பிரிண்டர் மெஷின்லயா வருகுது? பிள்ளைகள் கதைங்கோ, உங்களோட கதைச்சா கிளாஸிக்கோ செய்யலும். பிள்ளைகள் மிஸ். இப்ப பெரிய மெப்புகள் எல்லாம் நீங்க ஹார்ட் காப்பியா வச்சு நீந்திப்பீங்களே சின்னத்துல எல்லாம், அதுகள் எல்லாம் பிளோட்டர் மெஷின்ல தானா பிரிண்ட் பண்ணி வருகுது, அச்சிட்டு வருகுது. சரியா? மிஸ். டீச்சர். அடுத்தது உங்களுக்கு இந்த நோட்ஸ் கைக்கு வந்து இல்லையா? இல்ல டீச்சர். நான் குரூப்ல போட்டு விடுறேன் இதுக்கான ஆன்சரையுமே. ஓகே டீச்சர். அடுத்த கேள்விக்கு போமா நாங்க? சரி மிஸ். ஓகே. புவியியல் தகவல் முறைமையை பயன்படுத்தி படமொன்றை அமைப்பதற்கு பயன்படும் பிரதான தரவு வகைகள் இரண்டினை குறிப்பிட்டு விளக்குக. 4 புள்ளிக்கு இது எப்படி அது வரும்? விட காவி தரவு என்னது? படம் ஒன்று அமைப்பதற்கு புவியியல் GIS பயன்படுத்தி படம் ஒன்று அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பிரதான தரவு வகைகள் 2. வாங்க செல்லுது, கொஞ்சம் ஒரு 5 minutes எனக்கு தாங்கல. ஓகே.
ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் மீக்கிறீங்களா? மிஸ். ரைட். இப்ப ஸ்கிரீன்ஷாட் ஆகிக்குமே. மிஸ் விளங்குது. புவியியல் தகவல் முறைமையை பயன்படுத்தி படம் ஒன்றை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பிரதான தரவு வகைகள் இரண்டினை குறிப்பிட்டு விளக்குக. அந்த கேள்வியை பார்த்து நீந்தோம். அதுக்கான ஆன்சர் எப்படி வரும்? இடம் சார்ந்த தரவு, இடம் சாரா தரவு. இடம் சாரா தரவுகளா? ரைட். இடம் சார் தரவு உண்டா என்னது, இடம் சாரா தரவு உண்டா என்னது? புவியியல் ரீதியான இடம் சாரா தரவுன்னு சொன்னா, இடம் சார் தரவுல வந்து உள்ளடங்காத உப அம்சங்களை காட்டுறதுக்காக தரவுகளை இடம் சாரா தரவுன்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கான உதாரணம் ரெண்டுக்கும் ஒவ்வொன்று. இடம் சார்ந்த தரவு வீதிகள், அமைவிடம், பயிர்கள், பரம்பல், அதோட சொல்லணும். ஆஹ் இடம் சாரா தரவுக்கு வந்து வீதிட நீளம், குடித்தொகையிட இயல்பு, அதெல்லாம் சொல்லணும். ஓகே. இப்படித்தான் நீங்க இப்ப விட எழுத போக போற. எப்படி விட எழுதணும்? இடம் சார்ந்த தரவும் இடம் சாரா தரவும் தான் இதுக்கு நாங்க பயன்படுத்துது. இந்த இடம் சார்ந்த தரவுன்னு என்னன்னு கொடுக்கணும். இப்ப அவங்களுக்கு விளங்கினதானே, இந்த புவி மேற்பரப்பில் இருக்கின்ற ஒரு இடத்தை அடைச்சு கொள்ற இதுகள் இடம் சார்ந்த தரவு. லேசாத விளங்கி கொள்ளலும் தானே. பட் அவங்களுக்கு இப்ப ஒரு இடத்தை கொண்டா அது இடம் சார்ந்த தரவுன்னு விளங்கினா அவங்களுக்கு பிள்ளைகள் புவியியல் அமைவிடத்துல கொண்டிருந்தா. நான் இப்ப உங்களுக்கு ஷோர்ட்டா அதை உங்களுக்கு நினைவு வச்சுக்கிறதுக்கு சொல்லி தந்தது. அதுக்கான விளக்கம் எழுத தெரியுமா? தெரியும். அதுக்கான விளக்கம் எப்படி எழுதுண்டா, இடம் சார்ந்த தரவுண்டா என்னன்னு கொடுத்துட்டோ அதுக்கான உதாரணத்தை எழுதினா அடுத்தது 4 மார்க்ஸுக்கு தானே கேட்டிக்கிற. இடம் சாரா தரவுண்டா என்னது, அதுக்கான உதாரணம். சரியா பிள்ளைகள்? அதுக்கான விளக்கம் சொல்லி தரோணுமா? எல்லாரும் கதைக்கோணுமே. அடுத்த கேள்விக்கு நாங்க போம். புவியியல் தகவல் முறைமையில் படமாக்கலின் போது புவி மேற்பரப்பு தரவுகளை வடிவங்களாக காட்டக்கூடிய முறைகள் 3 குறிப்பிட்டு விளக்குக. இதுக்கு எப்படி ஆன்சர் எழுத போறீங்கோ? ஹலோ, ஈக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் எழுதுவோம்? தெரியாதா? நாங்க அதை பார்ப்போம். புவியியல் தகவல் முறைமையில வரைபடங்களை உருவாக்குகின்ற போது நிஜ உலக பொருட்கள் அப்படி என்ன எங்களுக்கு உண்மையான பொருட்கள் அல்லது புவியிட மேற்பரப்புல காணப்படுகின்ற தரவுகளை கணனீட திரையில வந்து வடிவங்களாக காட்டுவதற்கு என்னென்ன தரவு மாதிரிகள் நாங்க பயன்படுத்துன்னு தெரியுமா உங்களுக்கு? காவித்தரவு, நெய்யறித்தரவு ஞாபகம் வருகுதா?
அதுல காவித்தரவு மாதிரிகளை 3 பிரதான வடிவியல் கூறுகள்ல பயன்படுத்தப்படுகிறது. இப்ப தெரியுமா? டீச்சர். இப்ப அந்த 3 பிரதான வடிவியல் கூறுகளும் எது? அந்த புள்ளிகள், கோடு, பல்கோணி. குட். புள்ளிகள், கோடுகள், பல்கோணின்னு காணப்படுகிறது. அதுக்கான விளக்கம் எழுத தெரியுமா? எப்படி எழுதுக விளக்கத்தை? புள்ளிகள்னா எப்படி எழுதுக? புள்ளி மூலமாக குடியிருப்பு, கிணறு, கட்டிடம் அதெல்லாம் காட்டப்படும். புவியிட மேற்பரப்புல நீளம், அகலம் அல்லது பரப்பளவு அற்ற மிகச் சிறிய பரப்பை கொண்ட தனித்துவமான அம்சங்களை அல்லது அமைவிடங்களை மாத்திரம் காட்டுவதற்கு புள்ளிகள் பயன்படுத்தப்படுகிறதையா? அப்படியா பயன்படுத்தப்படுகிறது? டீச்சர். அதுக்காக வேண்டி உதாரணங்கள் எப்படி எங்களுக்கு எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது எழுதலும்? பாடசாலை, அடுத்தது என்ன? புள்ளிக்கு அடுத்தது கோடுகள். கோடுகளுக்கு நாங்க எப்படி எழுதலும் விளக்கத்தை? புவியிட மேற்பரப்புல நீளத்தை மாத்திரம் கொண்ட அகலம் மிக குறைவாக கருதப்படும் அம்சங்களை காட்டுவதற்கு கோடுகள் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையில தொடர்ச்சியான புள்ளிகளோட இணைப்ப இது கணனில சேமிக்கப்படும். இதன் மூலம் நீளத்தை அளவிட முடியும். உங்களுக்கு நீங்க பாத்தீப்பீங்கோ மெப்ல, உங்களுக்கு மெப்ன்ற ஒரு படம், அந்த படம் வருகிறது இடவிளக்கப்பியல் படம் 1க்கு 50,000. அதுல புள்ளிகளால வந்திருக்கும் கட்டிடங்கள் அப்படி வந்திருக்குமையா? கோடுகளும் வந்திருக்குமையா? அந்த கோட்டை நீங்க எப்படி அளக்குற, அந்த கோடு உன்ன எப்படி வீதிகளோட நீளத்தை அளக்க முறைமைகள் எல்லாம் படித்திருப்பீங்கோ. அதுகளுக்கு பயன்படுத்ததே கோட்டு வடிவ முறை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப வீதிகளை உதாரணமாக, நதிகளை உதாரணமாக குறிப்பிட இயலுமையா? அடுத்தது பல்கோணி எப்படி எடுக்க இயலும் எங்களுக்கு? புவியிட மேற்பரப்புல குறிப்பிட்ட ஒரு சுற்றளவால சூழப்பட்ட நீளம், அகலம் ஆகிய இரண்டையும் கொண்ட மூடிய பரப்புகளை காட்டுவதற்குத்தான இந்த பல்கோணி பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னு விளக்கத்தை கொடுத்து உங்களுக்கு சரி. அதுக்கான உதாரணம் என்னது? குளம், வயல் திட்டம், சரி, ஓகே, குட். விளங்கினவங்களுக்கு இந்த பாடம் 2 மார்க்ஸ்ண்டா எப்படி விட எழுதணும்? GIS என்னதுக்கு அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும் தானே? அதுக்கு பிறகு 3 மார்க்ஸுக்கான சுருக்கமாகத்தான் உங்களுக்கு சொன்னேன். அதில வெளியீட்டு சாதனங்களை குறிப்பிடுகாண்டு விளக்குகாண்டு சொல்லி சுருக்கமாக விளக்க சொல்லிக்கிற. அப்ப அந்த ஒரு வெளியீட்டு சாதனத்தை எழுதி போட்டுட்டு அதுக்கு ஒரு 2 வரைக்குள்ள மாதிரி விளக்கத்தை கொடுத்தா உங்களுக்கு 3 புள்ளி எனக்கு வரும். அதுக்கு பிறகு 4 புள்ளிக்கு 2 குறிப்பிட்டு விளக்க சொல்லிக்கிற. அதுக்கு 2 புள்ளி 2 குறிப்பிட்டு அதுக்கான சின்ன விளக்கத்தை கொடுத்தா சரி. அடுத்த கேள்விக்கு போமா நாங்க? இது எல்லாருக்கும் விளங்கினா? இனி பேப்பர்ல இப்படி ஒரு மெத்தட்ல வந்தா எப்படி விட எழுதணும்னு தெரியுமா? அடுத்தது தொலையுணர்வு தொழில்நுட்பம், அதாவது ரிமோட் சென்சிங்
என்பதனால கருதப்படுவது யாது? அப்படின்னா நீங்க எப்படி எழுத போறீங்க விடைய? புவியிட மேற்பரப்புல காணப்படுற விசாலமான பரந்த நிலப்பரப்புகளை தொடுகையின்றைய முறையில படமாக்குற தொழில்நுட்பத்தை தொலையுணர்வு தொழில்நுட்பம்னு சொல்லலாம். ஓகே, குட். மெயின் பாயிண்ட் வந்தீங்க. அடுத்தது இன்னும் யாராலும்? இதுக்கு விளக்கம் அங்கனக்கும் புவியோட தொடர்பில்லாத அது மெயினா எனக்கு வரணும். தொலைவுல இருந்து செய்மதிகளோட சேட்டலைட்டுகளோட அதுகளால தானா இந்த படிமமாக்கம் படிமங்களாக செய்யப்படுகின்ற முறைமைக்கு இது செல்லேலும். சரியா? புவியிட மேற்பரப்புல மிக தொலைவில் இருந்து புவியிட மேற்பரப்பு அம்சங்களை இடம் சாரா அனைத்து அம்சங்களையும் அவதானித்து பகுப்பாய்வு செய்து முறைமையாகும் முறை. இது சேட்டலைட்டுகளூடாக துல்லியமாகவும் தெளிவாகவும் நிலப்பகுதியை அளவிடுவதற்கு அடையாளப்படுத்தவும் உதவும் தொகுதியாகும். சரியா விளக்கம்? அடுத்த கேள்விக்கு போமே. தொலையுணர்வு தொழில்நுட்பத்தின் அடிப்படை அம்சங்கள் 3 சுருக்கமாக விளக்குக. என்னென்ன விட வரும்? சூரியன், சூரியன், சென்சர் கேமரா, டேட்டா அனலைசஸ் பகுப்பாய்வு செயற்பாடு. சென்சர் கேமராண்டா உணர்கருவிகள். அதுக்கான விளக்கத்தை சொல்லவா? எழுதி கொள்றா? இப்ப நாங்க அதுக்கு பார்த்துட்டு இந்த 3 பிரதான அடிப்படை அம்சங்களை வச்சுத்தானா இந்த நாங்க இப்ப எழுத போற சூரியன் இது சக்தி மூலம் அல்லது மின்காந்த கதிர்கள்னு எங்களுக்கு செல்லே இயலும். தொலையுணர்வு தொழில்நுட்ப எழுதுங்கோ. தொலையுணர்வு தொழில்நுட்ப செயற்படுவதற்கு முதன்மையாக ஒரு சக்தி மூலம் தேவைப்படுகிறது. சூரியனிலிருந்து வெளிவரும் மின்காந்த கதிர்கள் புவி மேற்பரப்பில் உள்ள பொருட்கள் மீது பட்டு பிரதிபலிக்கும் போதே அதனை உணரிகளால் பதிவு செய்ய முடிகிறது. அடுத்தது உணர்கருவிகள், சென்சர் கேமரா. எழுதுங்க அதுக்கு. இவை புவி மேற்பரப்பு அம்சங்களிலிருந்து எதிரொலித்து வரும் மின்காந்த கதிர்களை பதிவு செய்யும் சிறப்பு கேமராக்கள் அல்லது சாதனங்கள் ஆகும். திரும்பி சொல்லுங்க. உணர்கருவிகள் இவை புவி மேற்பரப்பு அம்சங்களிலிருந்து எதிரொலித்து வரும் மின்காந்த கதிர்களை பதிவு செய்யும் சிறப்பு கேமராக்கள் அல்லது சாதனங்கள் ஆகும். இவை விமானம் அல்லது செய்மதிகளில் பொருத்தப்பட்டு புவி மேற்பரப்பு தரவுகளை டிஜிட்டல் படங்களாக மாற்றும் முக்கிய பணியை செய்கின்றன.
அடுத்தது பகுப்பாய்வு செயற்பாடு. உணரிகளினால் அல்லது செய்மதியால் எடுக்கப்பட்ட உண்மை தரவுகளை நமக்கு தேவையான பயனுள்ள தகவல்களாக மாற்றும் முறைமை ஆகும். கணனி மென்பொருட்களை பயன்படுத்தி பெறப்பட்ட டிஜிட்டல் படங்களை ஆராய்ந்து நிலப்பயன்பாடு, காடுகளின் பரப்பளவு அல்லது பேரிடர் பாதிப்புகள் போன்ற விவரங்களை வரைபடங்களாகவும் அட்டவணைகளாகவும் மாற்ற இது உதவுகிறது. எல்லாரும் எழுதினா? அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே. இப்ப வான்வெளி தொலையுணர்வுக்கும் செய்மதி தொலையுணர்வுக்கும் இடையிலான ஆகியவற்றுக்கு அது ரெண்டையும் சுருக்கமாக விளக்க சொல்லிக்கிறேன். எப்படி எழுதேலும் விட? வான் தொலையுணர்வுக்கும் செய்மதி தொலையுணர்வுக்கும். வான் தொலையுணர்வுண்டா என்னது? செய்மதி தொலையுணர்வுண்டா என்னது? RS வந்து வான் தொலையுணர்வுண்டா புவியிட வளிமண்டலத்துக்குள்ளுக்கு புவியிட மேற்பரப்புக்கு ஓரளவுக்கு அருகில காணப்படும். அதாவது இந்த விமானங்கள் அப்படித்தானே, ஹெலிகாப்டர், விமானம், ட்ரோன்கள், அதுகளால தான் இந்த இது வான் தொலையுணர்வு எடுக்கப்படுகிறது. அதே இது செய்மதி தொலையுணர்வுண்டா புவி வளிமண்டலத்துக்கு வெளியில விண்வெளியில புவிய சுற்றி வரும் செயற்கை கோள்களால பயன்படுத்தி தரவு சேகரிக்கும் முறைதான் செய்மதி தொலையுணர்வு. இப்ப விளங்கின இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னண்டு? மிஸ் மறுபடி சொல்லுங்களேன். வான் தொலையுணர்வும் செய்மதி தொலையுணர்வுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னண்டா, வான் தொலையுணர்வு புவியிட வந்து வளிமண்டலத்துக்குள்ளேயும் வளிமண்டலத்துக்கு உள்ளுக்கு, அதாவது புவி மேற்பரப்புக்கு வந்து ஓரளவுக்கு அருகில் உயரத்துல பறக்கும். இது வந்து ஹெலிகாப்டர், விமானங்கள் இவைகளால இந்த படங்கள் திரட்டப்படுகிற புவியிட மேற்பரப்பு அம்சங்கள் திரட்டப்படுகுது. அதே வேளை புவியிட வளிமண்டலத்துக்கு வெளியில விண்வெளியில புவிய சுற்றி வருகின்ற செயற்கை கோள்களாலையும் தரவுகள் சேமிக்கப்படுகுது. அதுக்கு செல்ற செய்மதி தொலையுணர்வு. இதுக்கான விளக்கத்தை செல்லவா? நீங்க ஷார்ட்டா விளங்கினா இத? டீச்சர் இது மேடைகளை தானே விளக்க சொல்லிக்கு அந்த வான்வெளி மேடை, விண்வெளி மேடை, தரை மேற்பரப்பு மேடை இருக்குதானே? என்ன 3 மேடைகள். அந்த அதுல வான்வெளி மேடைக்கும் விண்வெளி மேடைக்கும் இடையிலான விளக்கத்தை தான் நாங்க இப்ப கொடுக்கணும். விளங்கினா உங்களுக்கு இதப்ப? அடுத்த கேள்விக்கு போமே.
தொலையுணர்வு தொழில்நுட்பத்தின் நடைமுறைசார் பிரயோகங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக. இதுக்கு எப்படி எழுதேலும்? நன்மகள் ஆர்எஸ்ட பரந்த வெப்ப பிரதேசங்களை கண்டறியறதுக்கு ஆர்எஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்க. சமுத்திரவியல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு பயன்படுத்துறாங்க. காட்டு பிரதேசத்தை ஆய்வு செய்யறதுக்கு, ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு, அபிவிருத்தி பிரதேசங்கள் திட்டமிடுற பகுதிகளை இனங்காண்றதுக்கு, இயற்கை அனர்த்தங்கள், அப்புறம் சரிதவியல் ரீதியான ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு, அதுக்கு உதாரணம் கனிய வளங்கள் ஆய்வும் அகழ்வும். இப்படி எழுதேலும். உங்களுக்கு ஒரு இதுக்கான டிக்ஸ் ஒன்று என்னண்டா, எதுக்கு இது மாதிரி கேள்வி நிறைய வருகுதே உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல. கடைசி கேள்வியா இப்படி ஒரு கேள்வி வரும். எந்த கேள்வியில எடுத்தாலும் ஆர்எஸ் மட்டும் இல்ல, நீங்க பௌதீக புவியியல் எடுத்தாலும் சரி, மானிட புவியியல் எடுத்தாலும் சரி, எது சரி பயன்பாடுகளை குறிப்பிடுகாண்டு வரும் தானே ஒரு கேள்வி. அதுக்காக வேணும் நான் இப்ப ஒரு டிக்ஸ் ஒன்று சொல்லித்தாரேன். லேசா உங்களுக்கு யோசிச்சு எழுதுறதுக்கு. புவியியல் இப்ப நாங்க நாங்க இப்ப பௌதீக புவியியல் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது? நீங்க இப்ப சரி அதை முடுங்களே. இப்ப பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிப்புக்காக வேண்டி இந்த ஆர்எஸ் பயன்படுத்தப்படுகிறது. அனர்த்தங்கள் இந்த ஆர்எஸ் பயன்படுத்தப்படுகுதுன்னு நீங்க இப்ப வீடியோ ஒன்று சொன்னீங்களே. அதுக்காக வேண்டி உங்களுக்கு இயற்கை அனர்த்தம் உண்டு. உங்களுக்கு ஒரு யூனிட் ஒண்டிக்கிறையா 13ஆம் ஆண்டுல. அந்த ஒவ்வொரு யூனிட் அது மாதிரி சனத்தொகைகளை கண்டறிவதற்காக வேண்டி, அதே மாதிரி கனிய வளங்களோட அபிவிருத்திக்காக வேண்டி எல்லாம் நீங்க சொன்னீங்களே. ஒவ்வொரு யூனிட்டா வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு வரும் தானே ஒரு யோசனை உண்டு. இப்ப எழுதேலுமா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே இது பொருந்தக்கூடியதுதான். நீங்க எந்த விடைக்கும் அந்த ஒவ்வொரு யூனிட்டை வச்சியும் ஒரு இயற்கை அனர்த்தங்கள் இருந்து பாதுகாப்பு பெற முடியும். அப்படின்னு உங்களோட ஒவ்வொரு யூனிட்டை வச்சு உங்களுக்கான ஆன்சர் எழுதி கொள்ளையிலுமே. அடுத்த கேள்விக்கு போமா? அப்ப பாரம்பரிய படவரை கலைக்கும் தொலையுணர்வு தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான வேறுபாடு. இதுக்கு எப்படி எழுத போறீங்க விட? பாரம்பரிய படவரை கலை அப்படின்னா நீங்க எப்படி இது யோசிக்கிறீங்க? தெரியவா? மிஸ் நீங்களே விளங்கப்படுத்திடுங்க. பாரம்பரிய படவரை கலைண்டு அப்படின்னா பழைய காலத்துல இந்த படங்களை வரைகிறதுக்காக வேண்டிய அந்த எந்த மொசபத்தேமியா காலத்துல தானே படங்களை வரைஞ்ச எகிப்தியர் காலத்துல களிமண் தட்டு படங்களாகத்தானே முதலாவது காணப்பட்ட. படிச்சுகிறா எல்லாரும்? அதுக்கு பிறகுதானே அந்த வான்வெளியில பலூன்களால கோபுரங்கள்ல கட்டப்பட்டு கேமராக்கள் மூலம் உங்களோட மேற்படிவாக்கம் செய்யப்பட்ட புவியிடாம்சங்கள் ஒவ்வொரு 4 காலகட்டங்கள் காணப்படுகிறது தானே. சரியா? அப்ப அந்த பாரம்பரிய படவரை கலைண்ட இப்ப என்னது, அந்த களிமண் தட்டுக்களால் அந்த கைகளால வரையப்பட்ட அந்த காலப்பகுதி இப்ப செல்லு. அதுக்கும் உங்களோட இப்ப
டெவலப் ஆகிக்கிற இந்த ஆர்எஸ்க்கு, அதாவது தொலையுணர்வு தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் எப்படின்னு கேக்குது. எப்படி எழுதும் அப்ப உங்களுக்கு ஐடியாவை சும்மா யோசிச்சு நீங்க எடுங்க பார்க்க. பாரம்பரிய முறையில எழுதி பெயர் கணினி மூலம். அதாவது உங்களோட பாரம்பரிய முறையில இப்ப அவங்க செஞ்ச மாதிரி அங்க ஒரு பாதுகாப்பு ஒண்ணு நிலவி இருக்கா? இங்க ஆர்எஸ்ல பாதுகாப்பு ஒண்ணு நிலவுதா? தரவுகள்ல தவறுகள் துல்லியத்தன்மை, இற்றைப்படுத்தல் முறைமை, சேமிப்பு முறைமை எல்லாம் எப்படி இங்க காணப்படுகிறது? எழுதுமாத பாரம்பரிய படவரைகள் என்னது புள்ள? விளக்கமா சொல்லுங்களேன் ரெண்டுக்கும். ரைட், இப்ப சொல்றேன் விளக்கத்தை. இப்ப தரவு சேகரிப்பு முறையை நாங்க எடுத்துக்கொண்டா, பாரம்பரிய படவரை கலையில நில அளவியாளர்கள் மற்றும் வரை கலைஞர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று சங்கிலிகள், அளவீட்டு நாடாக்களை, திசையறிவி கருவிகளை பயன்படுத்தி ஒரு ஆய்வாளர் தரவை சேகரிக்கின்றார். முதல்நிலை தரவாக காணப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த தரவு சேகரிப்பு முறை எப்படி காணப்பட்டது? இரண்டாம் நிலை தரவு நிலையாக காணப்படுகிறது. ஆராயப்படும் நிலப்பகுதியில எவ்வித நேரடி பௌதீக தொடர்பும் இன்றி வான்வெளியில உள்ள செய்மதிகள் அல்லது விமானங்கள் மூலம் மிக விரைவாக தானியமாக்க தரவுகளும் திரட்டப்படுகிறதா? அடுத்தது தரவுகளை அப்டேட் செய்த முறை, இற்றைப்படுத்தல் முறை எப்படி காணப்படுகிறதுண்டா, பாரம்பரிய படவரை கலையில அந்த அப்டேட் செய்யலுமாகுமா? கையால வரைஞ்ச ஒரு படத்தை அதை அழிச்சு போட்டுட்டு மற இன்னொரு 10 வருஷத்துல செய்யலுமா? இல்ல டீச்சர். ஏலா. அதே இது அந்த அரசால் எடுக்கப்பட்ட படங்கள் இற்றைப்படுத்தலுமா தானே? கம்ப்யூட்டருக்கு கொடுத்தாச்சு, ஏதாலும் ஒரு ரோட்ல ஒரு மிஸ்டேக் வந்தா அதை செஞ்சிருவாங்க, அப்படித்தானே? இதன் மூலம் எப்படி காலங்கள் வீண்விரயமாகுதா? இல்ல. செலவுகள் எப்படி குறைவு? இதெல்லாம் நீங்க வச்சவங்களுக்கு எழுதலும். அடுத்தது சேமிப்பு, எப்படி அது சேமிக்கப்படுகிறது படங்கள்? இதுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்க, எப்படி சேமிக்கப்படுகிறது படங்கள்? பாரம்பரிய படவரை கலையில எப்படி சேமிக்கப்பட்ட படங்கள்? தாள்ல, அந்த தாள் எப்படின்னு ஒரு தண்ணி பட்டு அழிஞ்சு வைத்திரும், அப்படித்தானே? நவீன முறையில கணினி சொல்லுங்க. நவீன முறையில கணினி எல்லாம் பயன்படுத்தி அதுல சேமித்து வச்சாங்க கம்ப்யூட்டர். இந்த தரவுகள்ல கணினியில டிஜிட்டல் வடிவமாக்க செய்யப்பட்டு 3Dல காணப்படுகிறதேயா? 3Dலயும் எங்களுக்கு இது எடுத்துக்கொள்ளலும். இப்ப இப்படி விட எழுதலுமா உங்களுக்கு இதுகள்லையும் வந்தா? மூன்றினை குறிப்பிட்டு விளக்கு காண்டா, 3 குறிப்பிட்டாச்சு, விளக்கியாச்சு. லேசா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பாடம் இது. பொதுவா எல்லாரும் செய்ய இயலுமான பாடம்.
அதுக்கு விளக்கலாம் எப்படி டீச்சர் குறிப்பிடுறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் சொல்லுங்களேன். எதுக்கு புள்ள விளக்கு குறிப்பிடுகிறதுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லணும்? ரெண்டாவது கேள்விக்கு. ரெண்டாவதுல எதுக்கு வேணும்? லாஸ்டா தொலையுணர்வு தொழில்நுட்ப நடைமுறை சார் பிரயோகங்கள் அப்படியா? 5வது கேள்வியை கேட்கிறாங்க. சரி, நான் ரெண்டுக்கும் சொல்றேன். நான் அந்த பிரயோகங்கள் செல்ல எந்த இதுக்கும் எழுதேலுமான மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி தந்தேன். உங்களோட யூனிட் வைஸா வச்சு உங்களுக்கு யோசிச்சு எழுதுறதுக்கு. அதையும் மட்டும் இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய மாதிரியான விடைகள் காணப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிப்பு, இடர் அனர்த்த முகாமைத்துவம், அந்த பாடத்தை வச்சு உங்களுக்கு அந்த அனர்த்தங்களை அனர்த்த முகாமைத்துவ சேவைக்காக வேண்டி இந்த RS பயன்படுத்தப்படுகின்றது என்று ஒரு பாயிண்ட்ஸை கொடுக்கலும். அதுக்காக வேண்டி எப்படி விளக்கத்தை எழுதுறேன்டா, நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, வறட்சி, சுனாமி, காட்டுத்தீ போன்ற இயற்கை அனர்த்தங்களை முன்கூட்டியே கண்டறிதத்துக்கு, அதிலிருந்து பாதிப்புகளை மதிப்பிடுவதற்கு இத்தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பிரதேசத்துல உங்களுக்கு எழுதலும், உதாரணமாக கொழும்பு பிரதேசத்துல இந்த தித்வா புயலால ஏற்படுத்தப்பட்ட வெள்ளப்பெருக்கினால 50,000 மக்கள் அகதிகளாகினர். இதனை அவர்களுக்காக வேண்டி உறைவிடங்கள், அப்படி நீர் பற்றாக்குறைகள், அத்தியாவசிய தேவைகள் இல்லாதிருந்தமையும் இந்த RS தொழில்நுட்பத்தினால, ரிமோட் சென்சிங் தொழில்நுட்பத்தினால அறிய முடிகின்றது. அவர்கள் அகதிகளாகின மீட்பு பணிகளை விரைவாக திட்டமிடுவதற்கும் இந்த ரிமோட் சென்சிங் உதவியது அப்படின்னு உதாரணத்தை குறிப்பிடலும். ஒரு விளக்கத்தை எழுதி போட்டுட்டு அதுக்கான உதாரணம் எந்த அளவு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவு வேர்த்தா இருக்கும் பேப்பர். அடுத்தது நகர திட்டமிடலுக்காக வேண்டி அல்லது நிலப்பயன்பாட்டுக்காக வேண்டி அப்படின்னு பாயிண்ட்ஸ கொடுத்தா, ஒரு நாட்டுல அல்லது நகரத்துல நிலப்பரப்பு எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை துல்லியமாக வரைபடமாக்க பயன்படுத்தப்படுகிறது. புதிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கும் நகர விரிவாக்கங்களுக்கும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் சூழலுக்கு குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தவும் பொருத்தமான இடங்களை தீர்மானிக்க கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒப்பிட்டு எதிர்காலத்தை சரிவர அமைப்பதற்கு இத்தொழில்நுட்பம் உதவுகின்றது அப்படின்னு எழுதலும். அதற்காக வேண்டி உங்களோட ஒரு உதாரணத்தை குறிப்பிடுக. 2010ஆம் ஆண்டில் கொழும்பு நகரத்துல நிலப்பயன்பாடானது அரிதாக காணப்பட்டது. தற்பொழுது 2026ஆம் ஆண்டுல இப்படி இந்த அளவுக்கு விருத்தி அடைந்துள்ளது என்பதை அவதானிக்க முடிகின்றது. வானிலை மற்றும் காலநிலை ஆய்வுக்காக வேண்டி இத்தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், மேகங்களுடன் நகர்வு, சூறாவளி உருவாக்கம் மற்றும் உலகளாவிய காலநிலை மாற்றங்களை முன்கூட்டியே கணிப்பதற்காக வேண்டி இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. கடல் மேற்பரப்புல வெப்பநிலையிட
மற்றும் மேகக்கூட்டங்கள் அடர்த்தி செய்மதிகள் மூலம் கண்காணிப்பதன் ஊடாக சுனாமி அல்லது சூறாவளி எப்போது கரையை கடக்கும் என்பதை துல்லியமாக கணித்து கடலோர மக்களுக்கு முன்கூட்டி அனர்த்த எச்சரிக்கைகளை விடுத்து அவர்களை அவ்வனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்து மீட்டெடுக்குவதற்கு தொழில்நுட்பம் அமைந்தது. எழுதலுமா புள்ளகள்? இதுல வேற ஏதாவது விளங்காத பாடங்கள் இருக்கிறா? இல்ல டீச்சர், 5வது செல்லுங்களேன். முதல்ல 5வதுக்கு தரவு சேகரிப்பு முறை. தரவு சேகரிப்பு முறை பாரம்பரிய படவரை கலையில தரவு சேகரிப்பு களத்திற்கு ஆய்வாளர் சென்று நாடாக்கள் மூலம், திசையறி கருவிகள் மூலம், மனித உழைப்பின் மூலமும் நீண்ட காலத்தின் பின்னர் இத்தரவுகள் சேகரிக்கப்பட்டது. ஆனால் தொலையுணர்வு தொழில்நுட்பத்தினால் ஆராயப்படும் நிலப்பகுதி புவியுடன் எவ்வித தொடர்புமின்றி அது மெயின் பாயிண்டா வரணும். வான்வெளியில் உள்ள செய்மதிகள் விமானங்கள் மூலம் விரைவாகவும் தானியமாகவும் தரவுகள் திரட்டப்படுகின்ற. அடுத்த தரவுகளை இற்றைப்படுத்தல். பாரம்பரிய படவரை கலையில தரவுகள் நிலையானவையாகவும் நிலப்பரப்பில் ஏற்படும் புதிய மாற்றங்களை சேர்த்து வரைபடத்தை மறுபதிப்பு செய்வதற்கு பல மாதங்கள் வருடக்கணக்கில் எடுக்கும். அதாவது ஒரு புதிய வீதி ஒன்றை அமைத்தா அதுக்காக வேண்டி அடுத்த ஒரு படம் அமைக்க வேண்டும். ஒரு அதே படத்துல செய்ய இற்றைப்படுத்த முடியாது. ஆனால் அந்த தொலையுணர்வு தொழில்நுட்பத்துல செய்மதிகள் புவியை தொடர்ச்சியாக வலம் வருவதால நிலப்பரப்புல ஏற்படும் மாற்றங்களை உடனுக்குடன் மிக குறுகிய காலத்துல புதுப்பிக்கப்பட்டு இற்றைப்படுத்த முடிகின்றது. சேமிப்பும் கையாளுதலும். பாரம்பரிய படவரை கலையில இம்முறை வரைபடங்கள் காகித வடிவுல இருப்பதால காலப்போக்கில் அவை கிழிந்து போவதற்கோ அல்லது சேதமடைவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இவற்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வது கடினம். ஆனால் தொலையுணர்வு தொழில்நுட்ப படங்கள் இத்தரவுகள் கணனியில டிஜிட்டல் வடிவுல சேமிக்கப்படுவதால மிக குறைந்த இடத்தில் பாதுகாப்பாக சேமிக்கலாம். அத்துடன் மின்னஞ்சல் அல்லது இணைய மூலம் நொடிப்பொழுதில் யாருக்காக வேண்டியும் அனுப்பவும் முடிகின்றது. PDF வடிவுல அனுப்பியலும் தானே எல்லாருக்கும்? உதாரணங்கள் குறிப்பிட. எழுதினா எல்லாரும் விளங்கிண்டா? இல்லாட்டி விளங்கி உங்களோட ஐடியால எழுத பார்க்கணும். உங்களோட ஐடியா தான் எழுதுறது, பாடமாக்கி எழுத தேவையில்லை. வேற எது கேள்வி இதுல டவுட் ஆயிக்கிரு, விளங்காமிக்கிரு? எதுவும் டவுட் ஈக்கிறா யாருக்காலும்? இல்ல டீச்சர். இல்ல மிஸ். முடிப்பம்மா. அப்ப டீச்சர் இந்த PDF குரூப்ல போட்டுடுங்க. ரைட் புள்ள, போட்டுடுறேன். ஆன்சரும் போடுங்களா? ஆன்சர் வேணுமா?
ஓன் டீச்சர் ஆன்சர் தான் கட்டேன். ரைட். அடுத்தது உங்களுக்கு விளங்காத மெத்தட்கள் ஈக்கிற எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும்ண்டு மிஸ் பேப்பர் ஆர்எஸ்ல வந்து இந்த கேள்விகள் மட்டும் வருமா இல்லாட்டி வித்தியாசமா வேற எப்படியாவது கேள்விகள் வருமா? நீங்க பாஸ் பேப்பரை செஞ்சிக்கிறா? கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கோம் மிஸ். நீங்க அந்த பாஸ் பேப்பரை செஞ்சா நீங்க பயப்படவே தேவையில்லை. மிஸ். உங்களோட வேற அந்த பாஸ் பேப்பர்ல உள்ளதும் உங்களோட கைட்ல இருக்கிற நோட்ஸையும் வச்சு படிச்சு போட்டுட்டு உங்களுக்கு இப்ப கடைசி கேள்விதான் வரும், யோசிச்சு எழுதுறது. அதுக்குத்தான் நான் சொல்லி தந்த யூனிட் வைஸா யோசிங்கோ, உங்களுக்கு அவசரமா எழுத இயலாட்டி. சரி மிஸ். அந்த யூனிட் வைஸா நீங்க யோசிக்க செல்ல உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். சனத்தொகை எடுத்தா வரும், எங்களை அனர்த்தத்தை எடுத்தா வரும், எங்களை புறவிசையில நீரை எடுத்தா வரும், காலநிலை எடுத்தா வரும். அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிசிக்கல் ஜியோகிராஃபியும் சரி, ஹியூமன் ஜியோகிராஃபியும் சரி, பிராக்டிக்கல் ஜியோகிராஃபில இந்த பாட்டுல எழுதுற பாட்டுல உங்களுக்கு ஐடியாஸ்ல எழுதுறதுக்கு எழும். படிக்கணும்னு இல்லையா அது? டீச்சர் அப்படி யோசிச்சு எழுதினா போடுவாங்கல்ல டீச்சர், கைட் இந்த ஸ்கீம்ல உள்ள மாதிரி தானே டீச்சர் அப்படி இதாக்குவாங்க? அப்படின்னு இல்ல புள்ள, நீங்க யோசிச்சு உங்களுக்கு இப்ப நீங்க பாருங்க, யோசிக்கிறதுல அனர்த்த முகாமைத்துவத்தை எடுத்துட்டு நீங்க அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு லேசா எழுதுற, அதுதான் உங்களோட பாயிண்ட்ஸ். அப்ப உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் தராம இருப்பாங்களா? அதுக்கு பிறகு நீங்க அதுக்கான நீங்களே விளக்கத்தை எழுதுங்கோ. விளக்கத்தை எழுத்து அதுக்கு நீங்களே ஒரு உதாரணத்தை எழுதுங்கோ. விளங்கினா? டீச்சர் வேற ஏதாவது டவுட் ஈக்கிறா? டீச்சர் இது ரெண்டும் முக்கியமா எதிர்பார்க்கிறா? நாங்க எங்களோட டீம் எதிர்பார்த்தது இது. ஜிபிஎஸ்ஸையும் பாருங்கோ. இது மூணையும் சேர்த்து போட சான்சஸ் இருக்குதா? என்னது? ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் மூண்டையும் சேர்த்த மாதிரி போடுறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படியும் வர இயலும். ஜிபிஎஸ்லயும் படிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல தானே. பாஸ் பேப்பரை செஞ்சு பார்த்தா டீச்சர் லேஸ். இந்த 3 பாடம் உண்மையா சொல்ல போனா லேஸ். அதுக்கு முன்னுக்கு உள்ள பாடம் என்னது? படவரை கலைக்கிறையா? விளங்கி படிச்சவங்களுக்கு லேஸ் இந்த பாடங்கள். சொட்டா எழுதுற விட இப்ப ஜிஐஎஸ்னா என்ன, ஆர்எஸ்னா என்ன, அந்த ஜிஐஎஸ்ல வர வேண்டியது என்னது? தரவுகளை புவியில காணப்படுகின்ற தரவுகள், அதுல இடம் சார்ந்த தரவு வரணும், இடம் சார்ந்த தரவு இல்லாட்டி அனைத்து தரவுகளையும் என்ன போடணும்? நீங்க தரவுகளை சேகரிக்கணும்னு போடணும். அப்படின்னு அந்த கீ பாயிண்ட்ஸ் அதனை நான் வச்சுக்கொள்ளணும். அப்ப எனக்கு சொட்ட மார்க்ஸ் வரும். டீச்சர் அதோட வரைப்புகளுக்கு தானே? ஓ புள்ள, அதுல இந்த முறை அப்படி சாய்ஸஸ் அப்படிக்குதா? நேத்து கிளாஸுக்கு வந்தீங்களா, போனீங்களா? இல்ல டீச்சர். அதுல ரெக்கார்டிங் போட்டிக்கும் பாருங்கல்ல. ஓகே. வேற ஏதாவது மீக்கிற டவுட்ஸ்? யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் நல்லபடியா அமையணும்னு நான் பிரார்த்தித்து இந்த செஷனை முடிச்சு கொள்றேன். நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். சரி மிஸ். குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். Okay dear.
நிச்சயம்